ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவை பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ பிறக்கக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் இந்த கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரகநடை கிரக மாற்றங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கணும், வியாபாரம், தொழில், பொருளாதாரம், குடும்ப நிலை, ஆரோக்கியம், உத்தியோகம், மாணவர்கள் இப்படின்னு எல்லா வகையிலுமே இந்த கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தான் நம்ம தொடர்ந்து ஒன்றா பார்த்துட்டு வரப்போகிறோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தோட விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதத்தோட கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. கன்னி ராசியில பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்றாருங்க. மீன ராசியில மற்ற கிரகங்களின் சேர்க்கை வந்து இருக்குதுங்க. அதாவது பாத்தீங்கன்னா மீன ராசியில புதன், சுக்கிரன், சூரியன், சனி, ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை வந்து அமைந்திருக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிரகங்களின் சேர்க்கை வந்து இருக்குது. அப்போ இந்த 5 கிரகங்களோட சேர்க்கை தாங்க இந்த மாதத்தோட பலனையே வந்து தீர்மானிக்கிறதா அமைந்திருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் தன்னுடைய பயணத்தை வந்து ரிஷப ராசியிலிருந்து தொடங்குறாருங்க. ரிஷப ராசியில் குருவோடு சேர்ந்திருக்கிற சந்திரன் கஜகேசரி யோகத்தை வந்து ஏற்படுத்துறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட ஆரம்பமே ரொம்பவே அமோகமாக இருக்க போகுதுங்க. இது கூடவே இந்த மாதத்தில் வந்து 2 முக்கிய கிரக பயிற்சிகளும் ஏற்பட போகுது. ஃபர்ஸ்ட் கிரக பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 3ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி அந்த இடத்துல வந்து நீச்சஸ்தானத்தை வந்து அடையிறாருங்க. அதே சமயம் சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதி விடியற்காலை ஒரு 3 மணி பக்கமா மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அதாவது விஸ்வா வசு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை தமிழ் வருட பிறப்புங்க. ஏன்னா இந்த சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆகாததான் நாம வந்து ஒவ்வொரு மாசமா தமிழ் மாதத்துல கணக்கெடுப்படுறோம். இது ரெண்டும் தாங்க இந்த மாதத்துல வரக்கூடிய 2 முக்கிய கிரக பயிற்சிகள் அமைஞ்சிருக்குது. இந்த மாசத்தோட விசேஷ நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதங்க. அதாவது சந்திரன் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துல வந்து டிராவல் பண்றாரு. ஏப்ரல் 5ஆம் தேதி பாத்தீங்கன்னா வாஸ்து தினங்க. அதனால வீட்டுக்கு வாசகால் வைக்கிறது, இல்ல பூமி பூஜை செய்யறது, இல்ல வீடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேலையா இருந்தாலும் இந்த நாள்ல வந்து நம்ம செஞ்சுக்கலாங்க. இதை தொடர்ந்து ஏப்ரல் 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா ராமநவமிங்க. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வந்து அவதரித்த நாளாக தான் சொல்லப்படுது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீர், மோர், பானகம் இது எல்லாமே நாம நிவேதனமாக செஞ்சு பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கலாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு திருமணம் ஆகாத பெண்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். ஏப்ரல் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரங்க. முருகனுக்கே உண்டான விசேஷமான நாளாக தான் அன்னைக்கு சொல்லப்பட்டிருக்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகனுக்காக காவடி எடுக்கிறது, பாத யாத்திரையாக போகிறது, இல்லை விரதம் இருந்து வழிபாடு செய்யறது, மொட்டை அடிக்கிறது இது மாதிரிலாம் அன்னைக்கு வந்து செய்யலாங்க. அதாவது முருகனுக்காக என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல் எல்லாமே இந்த நாளில் வந்து நம்ம நிறைவேற்றிக்கலாம். இதுக்கு அடுத்த நாளான ஏப்ரல் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமிங்க. அன்னைக்கு வந்து கிரிவலம் போகலாம். எல்லா மலைகளையுமே கிரிவலம் போகலாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஊருக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இல்லைன்னா சிவன் கோயிலை சுற்றி வரதுமே நாம் வந்து கிரிவலம் செய்த பலனை தாங்க கொடுக்கும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் போகலாங்க. நாம் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கிரிவலம் சுற்றி வந்தோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து சீக்கிரமாக நடந்து முடிஞ்சிருங்க. இதுக்கு அடுத்ததா ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ் விஸ்வா வசு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை தமிழ் வருட பிறப்புங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முக்கணிகளை நாம வச்சு வந்து வழிபாடு செய்யலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பூ, பழம், தேங்காய், வெத்திலைப்பாக்கு, கண்ணாடி, தங்கம், வெள்ளி, பணம் இல்லைன்னா சில்லற காசு இதெல்லாமே நம்ம முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. அதாவது நம்ம காலைல எழுந்திரிச்சா எந்த இடத்த ஃபர்ஸ்ட் பார்ப்போமோ அங்கே தெரிகிற மாதிரி தாங்க இந்த பிளேட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். அப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் இதை தாங்க பார்க்கணும். இதை பார்க்கறது மூலியமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு செல்வ குறையுமே அந்த வருஷம் ஃபுல்லாகவே ஏற்படாமல் இருக்குங்க. மகாலட்சுமியின் திருப்பார்வை வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட பிளேட்டை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22ஆம் தேதி நடராஜர் அபிஷேகங்க. நடராஜருக்கு நடத்தக்கூடிய முக்கியமான 6 அபிஷேகத்தில் இதுவும் ஒன்றா தாங்க அமைஞ்சிருக்குது. இதை தொடர்ந்து அடுத்த நாளான ஏப்ரல் 23ஆம் தேதி மறுபடியும் ஒரு வாஸ்து நாள் வந்து வருதுங்க. இது வந்து சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் வாஸ்து நாளாக தான் நமக்கு அமைஞ்சிருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாளில் கூட நம்ம வந்து வீட்டில் வந்து ஆல்ட்ரேட் பண்ணுறது இல்லை வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஏப்ரல் 27ஆம் தேதி அமாவாசைங்க. தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையாக நமக்கு அமைஞ்சிருக்குது. அன்னைக்கு வந்து முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கலாங்க. ஏப்ரல் மாதத்தோட கடைசி நாளான 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதிங்க. இந்த நாளில் வந்து கோல்டு, சில்வர் இப்படின்னா நாம வாங்கி வைக்கலாம். ஏன்னா வருஷம் பூரா நம்ம கஷ்டப்படுறதே இந்த கோல்டு சில்வர்லாம் வாங்குறதுக்காக தாங்க. இந்த நாளில் வந்து நம்ம கோல்டு சில்வர்லாம் வாங்குறதை விட தானமாக கொடுக்கறது மூலயமா தாங்க இரட்டிப்பு பலனா நமக்கு திரும்ப கிடைக்கும். அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய அஷ்டய திருதி அன்னைக்கு தங்கம், வெள்ளி காயின் இதெல்லாம் வந்து சின்னதாவது
அதை வாங்கி மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அன்னதானம் கூட செய்யலாங்க. ஏன்னா தானத்திலேயே சிறந்த தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த அன்னதானம் தாங்க. அதனால முடிஞ்சவங்க தங்கம் வெள்ளி இதெல்லாம் வாங்கி தானமாக கொடுக்கலாம். முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அன்னதானமாவது கொடுங்க. இப்படி செய்யறது மூலியமா பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் உங்களுக்கு நிறைந்திருக்குங்க. எப்பயுமே வீட்டில் செல்வக்குறை அப்படிங்கிறது ஏற்படாது. இதெல்லாம் தாங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷ நாட்களாக நமக்கு அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த கிரகநிலை மாற்றங்கள் மூலமாகவும் இந்த விசேஷ நாட்கள் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு அமைப்போகுதுன்னு தாங்க நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே தனக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய குணம் கொண்டவங்க தாங்க இந்த கடகராசிக்காரங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. குரு பகவான் வந்து உங்களுக்கு 11வது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாருங்க. 5ஆம் வீடு, 7ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீட்டை வந்து பார்த்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. அப்போ இந்த ஏப்ரல் மாதம் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதமாக தாங்க அமைஞ்சிருக்குது. குரு பகவான் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கறது மூலயமா நிதி ஆதாயங்கள் வந்து அதிகமாக ஏற்படுங்க. அப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. பணத்தை வந்து நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் வேணால் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முதலீடு செய்யலாங்க. இல்லை ஷேர்ஸில் ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பு பலனாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது கையில் புழங்கிக்கிட்டே தாங்க இருக்க போகுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்கிய சனியாக தாங்க அமைந்திருக்குது. இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பலனாக தாங்க இந்த பாக்கிய சனி பகவான் வந்து உங்களுக்கு பணத்தை வந்து அள்ளி கொடுக்க போகிறாரு. இந்த கடகராசிக்காரங்களோட காதல் உறவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ரொம்பவே சாதகமாக இருக்க போகுதுங்க. இது கூடவே நீங்கள் திருமண பேச்சுவார்த்தை எடுத்தீங்கன்னா அது கூட இப்போ சக்ஸஸ் தான் ஆக போகுது. அப்போ இந்த காதல் செய்யக்கூடிய இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த காதலிக்கிறத வந்து நீங்கள் வீட்டில் சொல்லி கூட சக்ஸஸ் ஆக்கிக்கலாங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க போகுதுங்க. ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத கடகராசிக்காரங்களுக்கு இப்போ திருமண வாய்ப்புலாம் தேடி வர போகுது. நீங்கள் வரன் தேடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ சீக்கிரமாக அமைஞ்சிருங்க. ஏற்கனவே திருமணமான கடகராசிக்காரங்களாக இருக்கிற பட்சத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு பாண்டிங்கில் அதிகமாகுங்க. அதனால வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரதுக்கான வாய்ப்புல உங்களுக்கு உருவாக போகுது. ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய தாம்பத்திய உறவுல நிலவக்கூடிய பதற்றத்தை வந்து குறைக்க போறாருங்க. அதனால இந்த மாதம் வந்து ரொம்பவே சந்தோஷமான மாதமாவே உங்களுக்கு அமைய போகுது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் ஏற்பட போகுது. அப்போ ஏற்கனவே தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க இந்த மாதம் வந்து உங்களோட கடையை வந்து நீங்கள் விரிவுபடுத்திக்கலாம். இல்லை புதுசாக மாற்ற நினைச்சிங்கன்னா கூட மாற்றிக்கலாங்க. இல்லை ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் செய்யலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் வந்து நல்ல ஒரு உச்சநிலைக்கு நீங்கள் போக போகிறீங்க. உங்கள் லைஃபுக்கு தேவையான எல்லா கோலையுமே இந்த டைம்லேயே நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குதுங்க. ஆனால் இந்த டைமை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக தான் அமைய போகுது. நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வகையில் தாங்க அமைய போகுது. வெளியூருக்கு போய் படிக்க நினைக்கிற மாணவர்களோட கனவு கூட இப்போ நினைவாக போகுதுங்க. ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லைன்னா காம்படிஷன் எக்ஸாம் ஏதாவது எழுதிருக்கீங்க அப்படின்னா இப்போ அதுக்கு எல்லாமே ஒரு பொண்ணான நேரமாக தாங்க அமைஞ்சிருக்குது. அதாவது நல்ல மார்க் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்குறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க உங்களுக்கு. இந்த கடகராசிக்காரங்களுக்கு நிதி விஷயத்திலுமே இந்த மாதம் வந்து நல்ல ஒரு நேரமாக தாங்க அமைஞ்சிருக்குது. அதனால இந்த டைம் வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுடைய தந்தையோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் தொந்தரவெல்லாம் வரலாங்க. அதனால அவங்க வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த கடகராசிக்காரங்களோட கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அதாவது சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிட்ட இந்த கிரகப்பயிற்சியின் தாக்கம் காரணமாக அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு சண்டைகள் பாதிப்பு இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இது கூடவே அவங்களோட உடல்நலத்திலையுமே சில பிரச்சனைகள் வரலாம். அதனால எல்லாரையுமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஏதாவது ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க இல்லை மருந்து மாத்திரை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வெளிநாடுக்கு போயிட்டு வந்து அதில் வெற்றி கிடைக்கிறது மூலயமா பெரிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. பணியிடத்தில் வந்து அதாவது வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளின் அனுகூலம் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு தாங்க அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் வந்து நிறைந்ததாக தாங்க இருக்கும். இருந்தாலுமே கூட உங்களுக்கு சாதகமான முடிவுகளும் கிடைக்க போகுது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்திலேயே அதாவது 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு இடைவெளி இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. 7ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதுமே 9ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. அப்போ மனைவியுடன் நீண்ட தூர பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு உருவாக போகுது.
போகுது. அப்போ நீங்கள் வெளியில் போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொழுப்புள்ள சாப்பாடை வந்து நீங்கள் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய உடல் எடை வந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்காக யோகா, உடற்பயிற்சி இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னாவே போதுங்க. உடம்பும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் வந்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு அமையப்போகுது. பரிகாரமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதியான சந்திர பகவானின் பீச் மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. அப்போ யாரெல்லாம் இது மாதிரி மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு சந்திர வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே சந்திர பகவானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.